ஆடுகின்ற ஆட்டமும் ஓடுகின்ற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது கூடுகின்ற கூட்டம் சொல்லும் நீ யார் என்பதை. வாழ்க்கையுடைய அர்த்தம் இதுதான் பல பேத்துக்கு புரிய மாட்டேங்குதா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம எவ்வளவு வேணாலும் சம்பாரிச்சிடலாம், எவ்வளவு வேணாலும் சாதிச்சிருந்திருக்கலாம், இல்ல எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போலாம். இன்னைக்கு நம்மளை சுத்தி ஒரு 4 பேர் 40,000 பேர் கூட இருக்கலாம். அதெல்லாம் மேட்சே கிடையாது. உங்களுடைய இறப்பின் போது நீங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சு மனசார அழுந்து, அடடா இப்படி ஒரு நல்ல மனுஷங்க போயிட்டாங்களே, இவங்கள மாதிரி தேடி எடுத்தா கூட கிடைக்காதுன்னு அந்த சொல்கின்ற வார்த்தை தான் நம்ம இவ்வளவு காலம் வாழ்ந்த அந்த வாழ்வுக்கே ஒரு அர்த்தமா இருக்குங்க. நம்மளுடைய மதிப்பே என்னன்றதை அப்பதான் தெரியும். அதை பாக்குறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். ஆனா அந்த ஒரு வார்த்தை உண்மையான ஒரு மனுஷனுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிசுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாமே இருந்ததுன்னா 4 பேர் என்ன 40,000 பேர் கூட நம்மளை சுத்தி இருப்பாங்க. அவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட நடக்கணும்னா நம்ம கெட்டதே செஞ்சாலும் நீங்க நல்லதுதான் செய்றீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய இறப்பின் போதுதான் தெரியும் நம்ம யாருக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கோம், யாருக்கு என்ன கெட்டது செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு. சொர்க்கம் நரகம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் போறதுக்கு முன்னே தெரிஞ்சிருங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல பார்த்திருந்திருப்போம், அடடா நல்ல வேலை சீக்கிரம் இறந்துட்டாங்கய்யா, இவங்க எல்லாம் நாட்டுக்கும் அந்த உலகத்துக்கும் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. 80-70 வயசு ஆயிருந்தா கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு நல்ல மனுஷன் உலகத்தை விட்டு போயிட்டாங்களேன்னு கதறி அழுவாங்க. இப்ப என்ன இருக்குன்றது முக்கியமே கிடையாதுங்க. இறந்த பிறகும் நம்ம பேர் சொல்லுதா, அதுதான் முக்கியம்.